தாய்மொழி இந்த மாநாட நடத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இவ்வளவு நாள் யாருமே எதுவும் செய்யல, இவர் செய்வான்ற நம்பிக்கையில மக்கள் எல்லாரும் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஜெய்சிங் சார் ஆட்சிக்கு வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும் மாதிரியே போட்டாக்கா நல்லா இருக்கும். எங்களுக்கு அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வழி இருக்கும். இந்த அவருக்கு நல்லா வந்த பிறகு நல்ல மாதிரியே செஞ்சாதான் நல்லா இருக்கும். அவர் வருவாருன்னு அங்கேயும் நான் நம்பி இருக்கேன். புதுச்சேரியில முதல் முறையா இவ்வளவு பெரிய மக்கள் அலைகடலன்னு திரண்டு வந்து ஒரு மாநாடு அப்படின்றது வந்து வியக்கத்தக்க விஷயமா இருக்குது. ஆட்சிக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு உறுதி இருக்குது, உறுதி சொல்றேன் வருவாரு. மொழி தினமான இன்று நமது தமிழ் மொழிக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க நமது லட்சிய ஜனநாயக கட்சியில. அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதுச்சேரியில முதல் முறையா இவ்வளவு பெரிய மக்கள் அலைகடலன்னு திரண்டு வந்து ஒரு மாநாடு அப்படின்றது வந்து வியக்கத்தக்க விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி அப்படின்றாங்க. இந்த மொழியை வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம். பேச பேச இன்பம் கொடுக்கக்கூடிய மொழி அப்படின்னா அது தமிழ் மொழிதான். தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தேன் வந்து பாயும் காதுல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ் மொழி. அதுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்குது. வேற எந்த ஒரு மொழியும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆக சிறந்த மொழியாக நமது தமிழ் மொழி இருக்கிறதுனால இந்த மாநாட்டை நம்ம தலைவர் நடத்தி கொடுத்திருக்கிறாரு. மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. மக்களும் வந்து மகளிர் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் தமிழ் மொழியை பயிற்றுவிக்கணும். தமிழ் மொழியினுடைய பற்று நம்மளுடைய எப்படின்றதை எடுத்துரைக்கணும் குழந்தைகளுக்கும் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி. இது முதல் முறையா சார்லஸ் சார் வந்து தாய்மொழி இந்த மாநாட நடத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இவ்வளோ ரஷ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இதே மாரி மேலும் மேலும் அவர் நிறைய விஷயம் பண்ணணும் பாண்டிச்சேரிக்காக. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஸோ அதே மாரி இங்க விஷுவலா காட்டுனத செயல்படுத்தினார்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இவர் வந்து சொல்லியிருக்காரு, சொல்லல செயல்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பண்ணுவார் நாங்கள் நம்புறோம். இவர் முதல்வராக ஆனால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். நல்லா செய்வாரு ஒரு நம்பிக்கையில வந்திருக்கோம். இந்த மாநாடு போடணும். அவரு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும். இவ்வளவு நாள் யாருமே எதுவும் செய்யல, இவர் செய்வான்ற நம்பிக்கையில மக்கள் எல்லாரும் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு மாற்றம் இருக்கும், கண்டிப்பா மாற்றம் வரும். பாண்டிச்சேரிக்கு பெருமையாக எனக்கு சந்தோஷமா இருக்குது. இப்பெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆட்சிக்கு வருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு உறுதி இருக்குது, உறுதி சொல்றேன் வருவாரு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியே போட்டாக்கா நல்லா இருக்கும். எங்களுக்கு அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வழி இருக்கும். இந்த அவருக்கு நல்லா வந்த பிறகு நல்ல மாதிரியே செஞ்சாதான் நல்லா இருக்கும். அவர் வருவாருன்னு அங்கேயும் நான் நம்பி இருக்கேன்.